கொரோனா நேரத்தில் யார் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படிலாம் கட்டுப்பாடெல்லாம் போட்டிருந்தது இல்லையா. அப்போ திடீர்னு ஸ்டவ் என்ன ஆகிடுது, எங்கள் வீட்டில் ரிப்பேர் ஆகிடுது. என்ன பண்ணுறது இப்போது அடுப்பு இல்லாமல் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாலும் அந்த ஸ்டவ்வை நல்லா மறுபடியும் நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி அந்த மேடெல்லாம் சரியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படி பண்ணச்சு ஸ்டவ்வை தொடச்சா அப்புறமா அது எரியுமன்னு அது என்னமோ ரிப்பேராக போயிடுது. ஆனால் கடவுள் மனசு வச்சா எல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறேன். ஸ்டவ் ரிப்பேர்மா அப்படின்னு குரல் வருது. அவ்வளவு கெடுபடியான அந்த நேரத்துலேயும் அந்த ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அங்கே எப்படி வந்தார்? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை நினச்சிட்டா இந்த ஸ்டவ்வை நம்ம தொடச்சி வைக்கிறோம். ஆனால் இது எப்படி ரிப்பேர் ஆகிடுதே, ஒருவேளை கடவுள் புண்ணியத்தில் யாராவது இந்த கேஸ் ரிப்பேர் பண்ணுறவா வந்தாலும் வருவா அப்படின்னு நான் நினச்சேன் இல்லையா. அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சது பாசிட்டிவாக நடந்தது. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்ச்சி. இது எனக்கு தான் நடக்குது அப்படின்ற கத்தனை பெருமைக்கு சொல்லலை. பாசிட்டிவாக நினச்சோம்னா நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது.